இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் தேனீக்கள் வந்து நம்பவே அழிஞ்சிட்டு போயிட்டுருக்கு, தருவாயில் இருக்குது. இப்போது இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் எல்லாமே ஒவ்வொரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 பெட்டி அல்லது 3 பெட்டி தேனீ பெட்டி வச்சு வளர்த்துறது நல்ல இதாக இருக்கும். இப்போ தேனீகள் பார்த்துட்டிங்கன்னா 5 வகையான தேனீகள் இந்தியாவில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கொம்பு தேன், மலைத்தேன், இத்தாலிய தேன், இந்திய தேன், கொசு தேன், இப்படி 5 வகையாக இருக்குது. இந்த 5 வகையான தேனில் கொம்பு தேன் நாம் வளர்த்த முடியாது, மலைத்தேன் நாம் வளர்க்க முடியாது. இந்தியன் தேனுங்கிறது அடுக்கு தேன் நம்ம வளர்த்தலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து தோட்டத்தில் வச்சு நம்ம பராமரிப்பு பண்ணலாம். அதே மாதிரி கொசு தேனையும் நம்ம வச்சு பராமரிப்பு பண்ணலாம். நம்ம தோட்டத்தில் 2மே இருக்குது, 2 வகையான தேன் இருக்குது. கொசு தேன் இருக்குது, இந்தியன் தேனும் இருக்குது, வளர்த்துருக்குறோம். இது ஏன் பண்ணணுன்னு கேட்டோம்னா, இது வந்து 3ல் 2 மடங்கு 2 பங்கு வந்து ஆயிரமாந்திர சேர்க்கை வந்து பண்ணி கொடுக்குது. செடிகளாகட்டும், மரங்களாகட்டும், கொடிகளாகட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா தேனீக்கள் இல்லாமல் தேனீக்கள் இருந்து தான் மகரந்த சேர்க்கை நடக்குது. இது இல்லாட்டினா உணவு பற்றாக்குறை வந்துடும். தேனீக்கள் இல்லைன்னா வருங்காலங்களில் நம்ம வந்து தேனீக்களை வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சோம். அன்றைக்கெல்லாம் இயற்கையாகவே இருந்தது. அன்றைக்கி மரப்பொந்துகளில், மரங்களில் எல்லாமே இயற்கையாக இருந்தது. இயற்கையாக இருந்தது, மகரந்த சேர்க்கை நல்லா நடந்தது. இயற்கையாக மரங்கள் நல்ல முறையாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தா மரங்களை அழிச்சிட்ருக்குறோம். இது வந்து தேனீ வந்து வளர்த்துக்கிறது வந்து நல்ல விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமாக இருக்கும். தேனீ பெட்டி வைக்கிறது வந்து நோக்கம் வந்து நீங்கள் தேனை எடுக்கிறங்கிற நோக்கம் இருக்கக்கூடாது. நீங்கள் தேனீ பெட்டி வச்சு நம்மளுக்கு மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும். அப்படி பார்க்கும்போது தோப்பு ஒரு தோப்புக்கும் ஒரு 2 பெட்டி 3 பெட்டி வைக்கலாம், தென்னந்தோப்பு இருக்கிறவங்க. அப்படி வைக்கும்போது தென்னங்காய் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 100 காய் விழுகுதுன்னா, தேனீ பெட்டி வைக்கிறனால வந்து உங்களுக்கு 20லேருந்து ஒரு 40 காய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போது பார்த்திங்கன்னா ஒரு 100 காய்ங்கிறது 140 காய் வரைக்கும் கிடைக்கும். 40% உங்களுக்கு தேனீக்குனால உங்களுக்கு உற்பத்தி வேணும். இது தோட்டக்கலை துறையில் வந்து வருஷம் அந்த பிளாக்கில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் 2010 தோட்டக்கலை மூலிமா பெட்டி வாங்கி பண்ண ஆரம்பித்தேன். 2015க்கு பின்னால் தான் தேனீயோட ஆர்வம் நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பித்தது. அப்போ ஆரம்பிக்கும் போது பார்த்துட்டு மறுபடியும் தோட்டக்கலை மூலிமா அணுகி அப்போ வந்து 10 பாக்ஸ் வாங்கினேன் தோட்டக்கலை மூலிமா. அந்த 10 பாக்ஸில் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் கமர்ஷியலாக கொண்டு போகல. எனக்கு தேவைக்கு, எங்கள் விவசாயத்துக்கு குடும்பத்துக்கு தேவைக்கு நான் தேனீ பெட்டி வச்சு தேன் எடுத்துகிட்ருக்கிறேன். தேன் பெட்டி வைக்கும்போது அதுக்கு உணவுகள் தேவைப்படும். அந்த உணவுகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அப்போ உற்பத்தி பண்ணி கொடுக்கறனால வந்து உற்பத்தின்னு எப்படின்னா, நம்ம வந்து அதுக்கு உணவு உற்பத்தி இல்லை, நம்மளோட உற்பத்தி பண்ணுறது வந்து ஒரு மரம் வந்து வைக்கிறோம், ஒரு முருங்கை செடி வைக்கிறோம். ஒரு முருங்கை செடி வந்து ஒரு 5 செடி வச்சாலே அதுக்கு 2 பாக்ஸுக்கான தேன் வருஷத்துக்கு அப்படியே அந்த பூக்குள்ளேருந்து தேன் எடுத்துகிட்டே இருக்கும். தென்னை மரம் தோப்பாக இருக்கும்போது மாமரம், கொய்யா மரம், இப்படி பல வகையான இது வைக்கலாம். அப்புறம் நம்ம களச்செடிகளிலிருந்தும் கூட நம்ம தேனை சேகரிக்கும். அதனால் மருந்தடிக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து லாபகரமாக இருக்கும். தேனீ பெட்டி இலவசமாக கிடைக்கிது, சப்சிடிலையும் கிடைக்கிது. தோட்டக்கலையில் நீங்கள் அணுகுனீங்கன்னா, அந்த பிளாக் அந்த வட்டாரத்தில் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த தேனீ பெட்டியோட நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு தேனீ பெட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தணுங்கிறது என்ற வேண்டுகோள். தேன் பார்த்திங்கன்னா, நம்ம வளர்த்துற தேனில் அடுக்கு தேனில் 3 வகையான தேன் இருக்குது, தேன் பூச்சிகள் இருக்குது. ஒன்று வந்து ராணி தேனி, ஒன்று வந்து வேலைக்கார தேனி, ஒன்று ஆண் தேனி. இந்த ராணி தேனி வந்து அதை கூட்டில் வந்து முட்டையோட வேலை இனப்பு விருத்தி பண்ணுறது. ராணி தேனியோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா 2 to 3 வருஷம். வேலைக்கார தேனி பார்த்திங்கன்னா 60 நாள்லேருந்து 90 நாள். ஆண் தேனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 நாள் வாழ்நாள், அது இறந்துடும். இது வந்து சுழற்சி ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும். டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு ராணி முட்டை வந்து ஒரு 300 முட்டையிலேருந்து ஒரு 700 முட்டை வரைக்கும் விடும் ஒரு நாளைக்கு. அதில் நம்ம என்ன அதில் பாதுகாக்க வேண்டியதுன்னா, 10 நாளைக்கு ஒருக்கா வந்து பெட்டி திறந்து கீழே அடிப்பலகையை சுத்தம் பண்ணணும். அடிப்பலகை சுத்தம் பண்ணிட்டு வந்தாவே நம்மளுக்கு அது 10 நிமிஷம் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா 10 நிமிஷம் அதை பராமரித்தா நம்மளுக்கு போதுமானது. அப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த மழை காலங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலத்தில் வந்து அதுக்கு உணவு வந்து பற்றாக்குறை ஏற்படும் அந்த மழை காலத்தில். அப்போ வந்து நம்ம வந்து சுகர் ஃபீடிங் கொடுக்கணும். சுகர் ஃபீடிங் கொடுக்கும்போது அதுக்கு அந்த உணவு எடுத்துகிட்டு அந்த சுகர் ஃபீடிங் கொடுக்கணும். சக்கரை தண்ணி வைக்கிறனால வந்து அது வந்து தேனெல்லாம் ஆக்காது, அதுக்கு உணவு மட்டும்தான் எடுத்துக்கும். அதனால் வந்து தேனை இது பண்ணலன்னா அது பண்ண முடியாது, அந்த ப்ராசஸ் நம்ம பண்ண முடியாது. அது தேனீக்கள் பண்ணாது, அது உணவுக்கு தான் அதை நம்ம கொடுக்குற முடிஞ்சு அந்த தேனீக்கை நம்ம எடுத்துக்கலாங்கிறது அது நம்ம பண்ண முடியாது. அந்த மழைக்காலங்களில் வந்து உணவு கொடுத்தா போதும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு கிலோ ஒரு வேலைக்கார தேனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றளவு தூரத்துக்கு போய் மகரந்த சேகரிச்சுட்டு வந்து அந்த தேன் பெட்டிக்கு வந்து சேரும். அதில் பார்த்திங்கன்னா அதில் நிறைய வகைகள் பிரிச்சுக்கு வேலைக்கார தேனி பார்த்திங்கன்னா
ஒன்று கூட்டை சுத்தம் பண்ணும், ஒரு மருத்துவ ஒரு குழு பார்த்திங்கன்னா மருத்துவ குழுவாக இருக்கும், ஒரு தேனி பாக்ஸ் பராமரிக்கிறதா இருக்கும், ஒரு வெப்பத்தை வந்து கம்மி பண்ணுறதா இருக்கும். இப்படி ஒரு குழுவாக பிரிச்சுக்குங்க. அது அந்த வாழ்நாள் பொறுத்து அது மாறும். அப்போ அந்த உணவு தேடுற மட்டும் போயிட்டு டெய்லி போயிட்டு அது போயிட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அது போய் உணவு எடுத்துகிட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த டைரக்ஷன் போய் வந்துட்டு சாயந்தரம் இரவு ஒரு 4 to 5 மணிக்கும் போது எல்லாம் வந்து பாக்ஸுக்கு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டே இருக்கும். இரவில் வந்து அப்படியே அமைதியாக இருக்கும். இது வைக்கும்போது நம்ம வந்து இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது, ஒரு மரம் நெகிழில் வைக்கணும். அதே மாதிரி லைட் வெளிச்சு படக்கூடாது நைட்டுக்கு. அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டி நல்லாயிருக்கும். பெட்டி 10 நாளைக்கு ஒருக்கா பராமரிச்சுட்டு இருந்தோம்னாவே போதும். நமக்கு அது கீழே வந்து இது வந்து புழுவடை, இது தேனடை. இந்த தேனடையில் வந்து நமக்கு தேன் சேரும்போது தேன் சேகரித்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீசன் டைம் பூ நிறைய கிடைக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த டைமில் நம்ம தேன் எடுத்தால் போதும். நமக்கு தேவைக்கு வீட்டுக்கு தேவைக்கு நம்ம தேன் எடுத்துக்கலாம்.